ஜெர்மனி, பிராங்க்ஃபர்ட், டோர்ட்முண்ட் ஆகிய இடங்களில் நியோரா வழங்கும் கோடைகால மாபெரும் மலிவு விற்பனை. சாரிகள் €10, சுடிதார் €15, லெகங்கா €20. ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நியோரா வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. லுத்விக் ஸ்ட்ராசா 19, பிராங்க்ஃபர்ட், ரெய்னிஷ ஸ்ட்ராசா 71A, டோர்ட்முண்ட். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனியில் நிகழ்ந்த கொலை சம்பவம் ஒன்றில் சிறை வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். கடந்த மாதம் ஜெர்மனியின் இடசக்சன் மாநிலத்தில் உள்ள ஸ்டாடு என்ற பிரதேசத்தில் உள்ள சிறுவர்கள் நலன் காப்பு நிலையம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டிருந்த தனது குழந்தைகளுடைய விடயத்தில் கோபமடைந்த ஒரு துருக்கி நாட்டு வம்சாவளியை கொண்ட நபரானவர் அந்த காப்பகத்தில் கடமையாற்றிய 6 பணியாளர்களை சுட்டுக் கொலை செய்திருந்தார். இதே வேளையில் இவ்வாறு இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கருதப்படுகின்ற இந்த 45 வயதுடைய நபர் பின்னர் கைது செய்யப்பட்டு வெள்ளப்பக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இவர் சிறைச்சாலையில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 45 வயதுடைய நபரானவர் இந்த சிறைச்சாலையில் தனது உயிரை தானாகவே போக்கிக் கொண்டதாக சந்தேகிப்பதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த 45 வயதுடைய நபருடைய விடயத்தில் அந்த பிரதேசத்தில் உள்ள SPD கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய உறவினர் பெண் ஒருவர் இந்த நபர்கள் இந்த குற்றவியல் சம்பவத்தில் ஈடுபட்ட பிற்பாடு தப்பி ஓடுவதற்கு வாகனத்தை செலுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். பின்னர் இந்த 65 வயதுடைய பெண்ணானவர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டில் சிறுவர் பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகின்றன. ஜெர்மனியில் சிறுவர் பாலியல் குற்றவியல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2025ஆம் ஆண்டு இவ்வாறு சிறுவர் பாலியல் வன்முறை சம்பவங்கள் 17,126 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் 2024ஆம் ஆண்டு இந்த எண்ணிக்கையை ஒப்பிடும் பொழுது 772 சம்பவங்கள் குறைவாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது 2021ஆம் ஆண்டு 1600 சம்பவங்கள் 2025ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது குறைவாக இருந்ததாகவும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எது எவ்வாறாக இருந்தாலும் உவகையான சிறுவர் பாலியல் சம்பவங்களில் பாதிக்கப்படுபவர்களில் பெண் சிறுமிகளே கூடுதலாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 13,870 இவ்வையான சிறுமிகள் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளானதாகவும் 4,866 சிறுவர்கள் இவ்வாறு பாலியல் துன்புறுத்த சம்பவத்துக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது எவ்வாறாக இருந்தாலும் இவ்வாறு பாலியல் சம்பவங்களில் ஈடுபடுகின்ற குற்றவியல் நபர்கள் 54% ஏற்கனவே இவ்வகையான சிறுமிகளுக்கு நன்கு பரிச்சயமான அன்றையில் அறிமுகமானவரே இவ்வகையான குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியின் கொலோன் நகரத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றமானது கொலோன் நகரத்தில் உள்ள கிம்னாசியம் என்று சொல்லப்படுகின்ற பாடசாலையில் தற்காலிகமாக கல்வி கற்று வந்த ஒரு ஆசிரியருக்கு 3 வருடங்களும் 10 மாத கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஆசிரியரானவர் 2024ஆம் ஆண்டளவில் தான் கல்வி கற்று வந்த பாடசாலையில் கற்று வந்த 16 வயது சிறுமி ஒருவரை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டதாகவும் பின்னர் நீதிமன்ற விசாரணையின் பொழுது இந்த நீதிமன்றமானது விசாரணைக்கு உட்படுத்திய பிற்பாடு இவருக்கு இந்த தண்டனையை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாடசாலையினுடைய இந்த கிம்னாசியம் என்று சொல்லப்படுகின்ற பாடசாலையில் கல்வி ஏற்கின்ற ஆசிரியர் 2022ஆம் ஆண்டு பிறந்த சிறு குழந்தை மீது கூட பாலியல் வன்முறை சம்பவத்தை மேற்கொண்டதாகவும் இந்த குற்றவியல் நீதிமன்றத்தினால் விசாரிக்கப்பட்ட தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஆடி வந்தால் தள்ளுபடி நன்மை. வந்துருச்சு கோபுர ஞானத்தில் மாபெரும் ஆடி தள்ளுபடி. 10 ஜூலை முதல் ஆகஸ்ட் 15 வரை அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். கோபுர ஞானத்தின் மாபெரும் ஆடி தள்ளுபடி. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க.
ஜெர்மனியில் அகதி நிலை பெற்ற ஈராக் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் நிர்வாக துஷ்பிரயோகம் தொடர்பாக விசாரணைக்கு உள்ளாகியிருக்கின்றார். ஈராக் நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு அகதியாக வந்த ஒரு நபரானவர் தற்காலிக வதிவிட விசாவை வைத்துக் கொண்டிருந்த நிலையில் டாம்செட் என்று சொல்லப்படுகின்ற நகரத்தினுடைய வெளிநாட்டவர் காரியாலயத்தில் இவர் ஒரு பணியாளராக கடமையாற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஹேசிச ருன்ஃபங் என்று சொல்லப்படுகின்ற வானொலியானது மேற்கொண்ட ஆய்வின் பொழுது இந்த ஈராக் நாட்டைச் சேர்ந்த நபர் நிரந்தர வதிவிட விசாவை வைத்திருக்காத நிலையில் கூட மற்ற அகதிகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு வதிவிட விசாவை வழங்குவது சம்பந்தமாக முடிவெடுக்கின்ற தகுதியை வைத்திருந்தார் என்றும் இவர் மீது குற்றம் சுமத்தப்படுகின்றது. அதாவது பல இணையதளங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் இந்த டாம்செட் நகர நிர்வாகத்தினுடைய இந்த செயல்பாடை கண்டித்து பல கண்டன குரங்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக இந்த நபருக்கு இந்த நாட்டில் வாழ்வதற்கு நிரந்தரமான வதிவிட விசா இல்லாத நிலையில் எவ்வாறு மற்றவருடைய வதிவிட விசா விண்ணப்பத்தை பற்றி இவர் முடிவு எடுக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஜெர்மனி நாட்டின் அதிதீவிர வலதுசாரி AfD கட்சி மக்களின் அதிக செல்வாக்கை பெற்று வருகின்றது. ஜெர்மனியின் அதிதீவிரவாத வலதுசாரி கட்சியான AfD கட்சியானது தற்பொழுது மக்களிடையே மிகவும் செல்வாக்குள்ள ஒரு கட்சியாக வளர்ந்து வருகின்றது. இந்த ஆண்டு ஜெர்மனியின் கிழக்கு மாநிலங்களோட பல மாநிலங்களில் தேர்தல்கள் நடைபெறவுள்ள நிலையில் பல மாநிலங்களுடைய ஆட்சியை இந்த AfD என்று சொல்லப்படுகின்ற இந்த அதிதீவிர வலதுசாரி கட்சி கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க இந்த AfD என்று சொல்லப்படுகின்ற கட்சியானது தற்பொழுது சமூக பணத்தை பெறுகின்ற மூன்றாவது நாட்டைச் சேர்ந்த மக்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த மக்கள் ஜெர்மன் நாட்டு சமூக பணத்தை பெறுவதற்கு சில தகவல்களை கொண்டிருத்தல் வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் வேண்டுதல் ஒன்றை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மூன்றாவது நாட்டைச் சேர்ந்த ஒரு நபர் ஜெர்மன் நாட்டில் சமூக பணத்துக்கு விண்ணப்பம் செய்யும் பொழுது இவர் நிரந்தர வதிவிட விசாவை பெற்றிருத்தல் வேண்டும் என்றும் இதே வேளையில் B2 என்று சொல்லப்படுகின்ற மொழி தகமை சான்றிதழை இவர் கொண்டிருத்தல் வேண்டும் என்றும் ஆக குறைந்தது ஜெர்மன் நாட்டில் 10 வருடங்கள் சோசியல் பைட்ரேக் சொல்லப்படுகின்ற சமூக கொடுப்பனவுகளுக்கான பங்களிப்பை இவர் வழங்கியிருத்தல் வேண்டும் என்றும் அதிக மாதமாக 12 மாதங்கள் மட்டுமே இவர்களுக்கு சமூக உதவி பணத்தை வழங்க வேண்டும் என்றும் இந்த கட்சியானது தனது வேண்டுதலை தெரிவித்ததாக ஜெர்மனியின் பல இணையதளங்களில் செய்திகளாக வெளியிடப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்த பிரஜைகள் ஜெர்மன் நாட்டில் வாழ்ந்து வரும் பொழுது ஆக குறைந்தது 5 வருடங்கள் ஜெர்மனியில் சட்ட ரீதியாக வேலை செய்து B2 என்று சொல்லப்படுகின்ற மொழி சான்றிதழை வைத்திருந்தால் இவர்கள் 1 வருடம் சமூக உதவி பணத்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உள்ளதாகவும் இந்த கட்சி தனது வேண்டுதலை தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த AfD கட்சியினுடைய இந்த வேண்டுதலானது பாராளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றப்படுவது என்பது கேள்விக்குரிய விடயமாகும். மத்திய ஜனநாயக விழுமியங்களை பெறுகின்ற கட்சிகள் இவ்வகையான வேண்டுதலுக்கு எவ்விதமான ஆதரவையும் நல்கவில்லை என்றும் சில இணையதளங்களில் செய்தியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எது இவ்வாறாக இருந்தாலும் ஜெர்மன் நாட்டில் சமூக பண கொடுப்பனவு மற்றும் வெளிநாட்டு அகதிகள் விடயத்தில் ஜெர்மனின் தற்போதைய அரசாங்கமானது பல கடுமையான சட்டங்களை நிறைவேற்றி தற்பொழுது நடைமுறைப்படுத்தி உள்ளது என்பதும் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாகும். டோட்முண்டில் ராஜமுத்திரை SK Silks Paradise உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK Silks Paradise டோட்முண்ட். இனி உலகச் செய்திகள். இந்தியாவில் தற்போதைய ஆளும் கட்சியானது ஜனதா கட்சிக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று காக்ரோச் ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சியினுடைய உறுப்பினர்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது நீட் தேர்வின் போது வினாத்தாக்கள் கசிந்த காரணத்தினால் இந்த அமைப்பானது மாணவர்களை இந்த போராட்டத்தில் ஈடுபடுமாறு வேண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி கலந்து கொண்டதாகவும் இவர் அரசாங்கத்துக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியதாகவும் இதே வேளையில் அரசாங்கமானது இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைப்பதற்காக தடியடி பிரயோகத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவுடைய அரசு படையினரால் கைது செய்யப்பட்டதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் இந்த தற்போதைய அரசாங்கத்தினுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டிலும் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் தவேகாவினுடைய சார்பில் இந்த டெல்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எவரும் கலந்து கொள்ளவில்லை என்று ஒரு ஆதங்கங்களும் தமிழ்நாட்டில் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகமானது தற்பொழுது காக்ரோச் ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பினால்
நடத்தப்படுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தனது ஆதரவை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை நீட் தேர்வினால் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதேவேளையில் சட்டவிரோதமான முறையில் நீட் தேர்விற்குரிய வினாத்தார்கள் கசிந்த காரணத்தினால் பல மாணவர்கள் பாதிப்புக்கு உள்ளானதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் தற்போதைய ஜனதா கட்சியினுடைய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று, குறிப்பாக தர்மேந்திரா பிரதான் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைச்சரை பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி உட்பட பல எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொள்வதற்கு தனது அரசு படையினருக்கு ஆணையிட்டுள்ள நிலையில் அமெரிக்க விமானப்படையானது தற்பொழுது மூர்க்கத்தனமான முறையில் ஈரான் மீது தாக்குதலை நடத்தி வருகின்றது. இதே வேளையில் ஈரானும் பதிலுக்கு அமெரிக்க இராணுவ தளங்கள் மத்திய கிழக்கில் எங்கே அமைந்திருக்கின்றதோ அந்த பிரதேசங்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இவ்வாறு தொடர்ந்தும் ஈரானானது மத்திய கிழக்கில் அமைந்துள்ள நாடுகள் மீது தாக்குதலை நடாத்தினால் இந்த நாடுகள் எதிர்த்தாக்குதலை ஈரான் மீது தாக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஜேமன் நாட்டில் இயங்குகின்ற கூத்தி தீவிரவாத அமைப்பானது சவுதி அரேபியாவின் மீது தாக்குதலை நடத்தப் போவதாக தெரிவித்திருந்தது. இதே வேளையில் சவுதி அரேபியா மீது கூத்தி தீவிரவாத அமைப்பானது தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தான் நேரடியாக போரில் ஈடுபடும் என்று பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாதிடப்பட்டு இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 11,000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிய இராணுவ வீரர்கள் ஏற்கனவே சவுதி அரேபியாவில் நிலை கொண்டுள்ளார்கள் என்றும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். என்ன சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்னப்பா இவ்வளவு காலம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள. அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட், டோட்முண்ட் ஆகிய இடங்களில் நியோரா வழங்கும் கோடைகால மாபெரும் மலிவு விற்பனை. சாரிகள் €10, சுடிதார் €15, லெகங்கா €20. ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நியோரா வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. லுத்விக் ஸ்ட்ராசா 19 பிராங்க்ஃபர்ட், ரெய்னிஷ ஸ்ட்ராசா 71A டோட்முண்ட்.